அனைவருக்கும் வணக்கம். இனப்பெருக்க நலன் பாடத்துல பொருத்துக வகை MCQ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், பின்வருவனவற்றை பொருத்தி சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். பொருத்துக. ஸோ இந்த பொருத்துக அதுல பொருத்தியே இருக்கு. தடைமுறை கருப்பை வாய் மூடி, அதாவது பத்தி 1ல கருத்தடை முறைகளும், பத்தி 2ல அதுக்கு என்னென்ன சாதனங்கள் பயன்படுத்துறோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பத்தி 1ல தடைமுறைக்கு வந்து கருப்பை வாய் மூடி அப்படின்றது சரியானது. ரசாயன முறையில விந்தணு கொல்லி கிரீம்கள் இருக்கிறது சரியானது. IUDs CUT 375 அப்படின்றது சரியானது. அறுவை சிகிச்சை முறையில வந்து வாசக்டமி அப்படின்றது சரியானது. சரியான பொருத்தம் வந்து 3 சரியான பொருத்தம். அது வந்து இங்க வந்து கொடுத்துருக்கு. தடைமுறை கருப்பை வாய் தொப்பி, ரசாயன முறை விந்தணு கொல்லி கிரீம், IUDs CUT 375, அறுவை சிகிச்சை முறை வந்து வாசக்டமி அப்படின்றது சரியான பொருத்தம். கேள்வி எண் 2, கீழே 4 முறைகள் A முதல் D மற்றும் கருத்தடை செய்வதற்கான அவற்றின் செயல்பாட்டு முறைகள் 1 முதல் 4 கொடுக்கப்பட்டுள்ளன. சரியான விருப்பங்களை தேர்ந்தெடுக்கவும். பத்தி 1ல என்னென்ன முறைகள் இருக்கு, பத்தி 2ல அதோடைய செயல்முறை என்னென்ன அப்படின்னு இருக்கு. ஸோ A, மாத்திரை விந்தணுக்கள் கருப்பை வாயை அடைவதை தடுக்கிறது அப்படின்னு இருக்கு. ஆணுரை விந்தணு இயக்கத்தை அடக்குகிறது. வாசக்டமி அண்ட விடுப்பை தடுக்கிறது. காப்பரட்டி இனச்செல் போக்குவரத்தை தடுக்கிறது அப்படின்றது கொஸ்டின். சரியான பதில் பார்த்தீங்கன்னா வந்து 3. ஸோ இந்த இதுல வந்து பொருத்தி இருக்கோம், சரியாக பொருத்தி இருக்கோம். மாத்திரை அப்படின்றது அண்ட விடுப்பை தடுக்கும். ஆணுரை வந்து விந்தணுக்கள் கருப்பை வாய் அடைவதை வந்து தடுக்கிறது. வாசக்டமி இனச்செல் போக்குவரத்தை தடுக்கும். காப்பரட்டி விந்தணு இயக்கத்தை அடக்குகிறது அப்படின்றது சரியான பொருத்தம். அடுத்தது 3வது கேள்வி, பத்திகளை பொருத்தி சரியான சேர்க்கையை கண்டறியவும். பத்தி 1, பத்தி 2. பத்தி 1ல மருந்து இல்லாத IUD LNG20 அப்படின்னு பத்தி 2ல கொடுத்துருக்காங்க. தாமிரம் வெளியிடும் IUD CUT 375, ஹார்மோன் வெளியிடும் IUD லிப்பஸ் லூப், பெண் தடை உதரவிதானம், 5வது வந்து நிரோத் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சரியான பொருத்தம் வந்து 3. ஸோ இந்த இதில் நம்ம பொருத்தி இருக்கோம். மருந்து இல்லாத IUD வந்து லிப்பஸ் வளையம் ஆர் லிப்பஸ் லூப் அப்படின்னு சொல்றோம். தாமிரம் வெளியிடும் IUD CUT 375, ஹார்மோன் வெளியிடும் IUD LNG20 அப்படின்றது பெண் தடை அப்படின்றது வந்து உதரவிதானம் அப்படின்னு சொல்றோம். இது வந்து சரியான பொருத்தம். கேள்வி எண் 4, தவறான பொருத்தத்தை கண்டறியவும். கருத்தடை சாதனம், அதோடைய வகை, அதோடைய செயல்முறைகள் வந்து கொடுத்துருக்காங்க. கருத்தடை சாதனத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் மல்டிலோடு 375, இது வந்து IUD வகை. விந்தணுக்களின் விழுங்குதல் மற்றும் தாமிர அயனிகளின் தடுப்பு விளைவு வந்து இது பண்ணும் அப்படின்னு சொல்றோம். 2வது வந்து ஆணுரைகள், இது வந்து தடைமுறையை சார்ந்தது. விந்தணுவும் அண்டணுவும் சந்திப்பதை இது வந்து தடுக்கும் அப்படின்னு சொல்றோம். சாகெலி வாய்வழி ஸ்டீராய்டு கருத்தடை மாத்திரை அண்ட விடுப்பு மற்றும் கரு பதித்தலை இது வந்து தடுக்கும் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி LNG20 அப்படின்றது IUD விந்தணுக்களின் விழுங்கல் மற்றும் ஹார்மோன் வெளியிட வந்து தடுக்கும் அப்படின்றோம். இதுல எது தவறான பொருத்தம்? இது வந்து 3வது வந்து தவறான பொருத்தம். சாகெலி வாய்வழி ஸ்டீராய்டு கருத்தடை மாத்திரை அண்ட விடுப்பு மற்றும் கருப்பதிதலை தடுக்கிறது அப்படின்றத வந்து தவறான பொருத்தம் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது வந்து 5, கேள்வி எண் 5, கேள்வி எண் 5, பத்திகளை பொருத்தி சரியான விருப்பத்தை தேர்ந்தெடுக்கும். பத்தி 1, கிஃப்ட் ஜிஃப்ட் AI, இது வந்து கேமிட் இன்ட்ராஃபெலோபியன் டிரான்ஸ்ஃபர், இது வந்து சைகோட் இன்ட்ராஃபெலோபியன் டிரான்ஸ்ஃபர், இது வந்து ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன், இது வந்து இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்றது. முட்டை உற்பத்தி செய்ய முடியாத பெண்கள், விந்தணுவை நேரடியாக கருமுட்டையில் செலுத்துதல், சோதனை குழாய் குழந்தை, குறைந்த விந்தணு எண்ணிக்கை கொண்ட ஆண்கள் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நம்ம சரியான பொருத்தம் இங்க வந்து பொருத்திருக்கோம். கிஃப்ட் அப்படின்றது முட்டை உற்பத்தி செய்ய முடியாத பெண்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு முறை.
ஜிப்ட் அப்படின்றது வந்து டெஸ்ட் டியூப் குழந்தை, சோதனை குழாய் குழந்தை அப்படின்றத வந்து நம்ம வந்து ஜிப்ட் அப்படின்றோம். ஏஐ அப்படின்றது ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் வந்து குறைந்த விந்தணு எண்ணிக்கை கொண்ட ஆண்கள் வந்து ஐசிஎஸ்ஐ அப்படின்றது விந்தணுவை நேரடியாக கருமுட்டையில் செலுத்துதல் அப்படின்றது வந்து ஐசிஎஸ்ஐ. அடுத்தது சரியான தவறான எம்சிக்யூக்கள். சோதனை குழாய் குழந்தை குறித்து பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? சோதனை குழாய் குழந்தை குறித்த கூற்றுகளில் எது சரியானது? பெண்ணின் பிறப்புறுப்பு பாதையில் கருத்திருத்தல் நடைபெறுகிறது. கருவுற்ற முட்டை வெளியே எடுக்கப்பட்டு ஒரு பெரிய சோதனை குழாயில் வளர்க்கப்படுகிறது. 2. குறை பிரசவத்தில் பிறந்த குழந்தை இன்குபேட்டரில் வளர்க்கப்படுகிறது. 3. உடலுக்கு வெளியே கருத்தரித்தல் நடைபெறுகிறது. கருவுற்ற முட்டை பின்னர் தாயின் கருப்பைக்குள் வைக்கப்படுகிறது. அங்கு கர்ப்பம் நிறைவடைகிறது. தொடர்பில்லாத 2 விலங்குகளுக்கிடையே கலப்பினம். சரியான பதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3. உடலுக்கு வெளியே கருத்தரித்தல் நடைபெறுகிறது. கருவுற்ற முட்டை பின்னர் தாயின் கருப்பைக்குள் வைக்கப்படுகிறது. அங்கு கர்ப்பம் நிறைவடைகிறது அப்படின்றது வந்து சரியானது. கேள்வி எண் 2. பணிக்கூட தொலைப்பு பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? 1. கருப்பைக்குள் கண்டறிதல். கர்ப்பிணி பெண்ணின் திரவங்களின் வேதியியல் பகுப்பாய்வு. 3. குரோமோசோமல் அசாதாரணங்கள் மற்றும் கருவின் தொற்று நோய்களை பிறப்பதற்கு முன் கண்டறிவதற்கும் வளரும் கருவை சுற்றியுள்ள ஆம்னியாட்டிக் திரவத்திலிருந்து பாலினத்தை தீர்மானிப்பதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. 4. கர்ப்பிணி பெண்களிடமிருந்து அல்லன்டாயிக் திரவத்தை அகற்றுதல். சரியான பதில் வந்து 3. குரோமோசோமல் அசாதாரணங்கள் மற்றும் கருவின் தொற்று நோய்களை பிறப்பதற்கு முன் கண்டறிவதற்கும் வளரும் கருவை சுற்றியுள்ள ஆம்னியாட்டிக் திரவத்திலிருந்து பாலினத்தை தீர்மானிப்பதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. கேள்வி எண் 3. பாலியல் ரீதியாக பரவும் தொற்று நோய் குறித்து பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? ஏற்கனவே இந்நோயால் பாதிக்கப்பட்ட ஒருவருடன் பாலுறவு மூலம் ஒருவருக்கு சிப்லிஸ் வரலாம். 2. ஹீமோபிலியா என்பது பாலியல் ரீதியாக பரவும் நோய்களில் ஒன்றாகும். 3. பிறப்புறுப்பு ஹெர்பஸ் மற்றும் அறிவால் செல் இரத்த சோகை இரண்டும் பாலியல் ரீதியாக பரவும் நோய்கள். 4. இவை எதுவும் இல்லை. சரியான பதில் 4. இவை எதுவும் இல்லை. கேள்வி எண் 4. கருத்தடை குறித்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை கருத்தில் கொண்டு சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். 1. முதல் 3 மாதங்களில் கர்ப்பத்தின் மருத்துவ முடிவு பொதுவாக பாதுகாப்பானது. 2. பொதுவாக தாய் 2 வயது வரை குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும் வரை கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. 3. காப்பர் டீ போன்ற கருப்பைக்குள் பொருத்தப்படும் சாதனங்கள் பயனுள்ள கருத்தடை மருந்துகளாகும். 4. கருத்தரிப்பதை தடுக்க உடலுறவுக்கு 2 வாரங்களுக்கு பிறகு கருத்தடை மாத்திரைகளை எடுக்கலாம். ஆப்ஷன்ஸ் வந்து 1 அ மற்றும் இ, 2 அ மற்றும் ஆ, 3 அவண்ணா மற்றும் ஈனா, 4 ஈனா மற்றும் ஈயண்ணா. சரியான பதில் 1 அ மற்றும் இ. அ அப்படின்றது முதல் 3 மாதங்களில் கர்ப்பத்தின் மருத்துவ முடிவு பொதுவாக பாதுகாப்பானது அப்படின்றது சரியான கூற்று. காப்பர் டீ போன்ற கருப்பைக்குள் பொருத்தப்படும் சாதனங்கள் பயனுள்ள கருத்தடை மருந்துகள் அப்படின்றது சரியானது. கேள்வி எண் 5. கேள்வி எண் 5. பின்வரும் கூற்றுகளை படித்து சரியான தொகுப்பை தேர்ந்தெடுக்கவும். ஏ. வாய்வழி மாத்திரைகளில் புரோஜெஸ்டரோன் மட்டும் அல்லது புரோஜெஸ்டோஜன்கள் ஈஸ்ட்ரோஜன் கலவை உள்ளது. பி. வாய்வழி கருப்பதிவை தடுக்க வாய்வழி மாத்திரைகள் கருப்பை எண்டோமெட்ரியத்தை மாற்றுகின்றன. சி. வாய்வழி மாத்திரைகள் அண்ட விடுப்பை தடுப்பதில்லை. 1 ஏ மற்றும் பி மட்டும், 2 பி மற்றும் சி மட்டும், 3 ஏ மற்றும் சி மற்றும், 4 ஏ பி மற்றும் சி மட்டும். சரியான பதில் 1 ஏ மற்றும் பி மட்டும். ஏ மற்றும் பி மட்டும். கேள்வி எண் 6. சுகாதாரத்தின் நவீன கருத்தின்படி சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும்.
ஏ. உடலில் உள்ள திரவங்களின் நல்ல சமநிலை காரணமாக ஆரோக்கியம் பராமரிக்கப்படுகிறது. ஆரோக்கியம் என்பது நோய் இல்லாமை அல்லது உடல் தகுதி மட்டும் என்று அர்த்தமல்ல. சி. ஆரோக்கியம் என்பது முழுமையான உடல், மன மற்றும் சமூக தகுதி. டி. நல்ல ஆரோக்கியம் வேலைத்திறன் மற்றும் ஆயுளை அதிகரிக்கிறது. 1 ஏ மற்றும் பி, 2 ஏ, பி மற்றும் சி, 3 பி, சி மற்றும் டி, 4 இவை அனைத்தும். சரியான பதில் 3. பி, சி மற்றும் இ. சரியான கூற்று எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி சரியான கூற்று. ஆரோக்கியம் என்பது நோய் இல்லாமை அல்லது உடல் தகுதி மட்டும் என்று அர்த்தமல்ல. சி. ஆரோக்கியம் என்பது முழுமையான உடல், மன மற்றும் சமூக தகுதி. அப்புறம் டி. நல்ல ஆரோக்கியம் வேலைத்திறன் மற்றும் ஆயுளை அதிகரிக்கிறது அப்படின்றது சரியான கூற்று. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 7. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். 1. பாலூட்டும் கால மாதவிடாய் இல்லாமை அதிகபட்சமாக 7 மாதங்கள் வரை மட்டுமே பயனுள்ளதாக இருக்கும். 2. உதரவிதானங்கள் கருப்பை வாய் வழியாக விந்தணுக்கள் நுழைவதை தடுப்பதன் மூலம் கருத்தரிப்பதை தடுக்கின்றன. 3. ஐயுடிக்கள் கருப்பைக்குள் விந்தணுக்கள் விழுங்கப்படுதலை குறைக்கின்றன. 4. கர்ப்பத்தை தாமதப்படுத்த விரும்பும் பெண்களுக்கு ஆணுறைகள் சிறந்த கருத்தடை மருந்துகள். சரியான பதில் 2. உதரவிதானங்கள் கருப்பை வாய் வழியாக விந்தணுக்கள் நுழைவதை தடுக்கின்றன அப்படின்றது மட்டும் சரியான கூற்று. கேள்வி எண் 8. மாத்திரைகள் குறித்து தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். 1. மாத்திரைகள் 24 நாட்களுக்கு தினமும் எடுக்கப்பட வேண்டும். 2. பெண்களுக்கான புதிய வாய்வழி கருத்தடை மருந்தான சாஹெலியில் ஸ்டீராய்டு தயாரிப்பு உள்ளது. 3. மாத்திரைகள் டேப்லெட் வடிவில் பயன்படுத்தப்படுவதால் அவ்வாறு அழைக்கப்படுகிறது. 4. 1 மற்றும் 2 இரண்டும். சரியான பதில் 4. 1 மற்றும் 2 இரண்டும். மாத்திரை குறித்த தவறான கூற்று எதெல்லாம் 1 மற்றும் 2. மாத்திரைகள் 24 நாட்களுக்கு தினமும் எடுக்கப்பட வேண்டும் அப்படின்றது தவறான கூற்று. அதே மாதிரி பெண்களுக்கான புதிய வாய்வழி கருத்தடை மருந்தான சாஹெலியில் ஸ்டீராய்டு தயாரிப்பு உள்ளது அப்படின்றதும் தவறானது. கேள்வி எண் 9. பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? ஏ. பாலூட்டும் கால மாதவிடாய் இல்லாமை என்பது கர்ப்பத்தை தடுப்பதற்கான இயற்கையான வழி. பி. பாலூட்டும் கால மாதவிடாய் இல்லாமை முறை மகப்பேறுக்கு பிறகு தீவிர தாய்ப்பால் கொடுக்கும் காலத்தில் அண்ட விடுப்பும் எனவே சுழற்சியும் ஏற்படாது என்ற உண்மையை அடிப்படையாக கொண்டது. சி. பாலூட்டும் கால மாதவிடாய் இல்லாமை காலத்தில் கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். டி. பாலூட்டும் கால மாதவிடாய் இல்லாமைக்கு பல பக்க விளைவுகள் உள்ளன. சரியான விருப்பம் 1 ஏ மற்றும் பி, 2 ஏ, சி மற்றும் டி, 3 பி, சி மற்றும் டி, 4 பி மற்றும் சி. சரியான பதில் 1 ஏ மற்றும் பி. சரியானது. பாலூட்டும் கால மாதவிடாய் இல்லாமை என்பது கர்ப்பத்தை தடுப்பதற்கான இயற்கையான வழி அப்படின்றது சரியான கூற்று. பாலூட்டும் கால மாதவிடாய் இல்லாமை முறை மகப்பேறுக்கு பிறகு தீவிர தாய்ப்பால் கொடுக்கும் காலத்தில் அண்ட விடுப்பும் எனவே சுழற்சியும் ஏற்படாது என்ற உண்மையை அடிப்படையாக கொண்டது அப்படின்றது சரியான கூற்று. கேள்வி எண் 10. பின் வருவனவற்றில் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். 1. கடந்த சில ஆண்டுகளில் ஆணுறைகளின் பயன்பாடு அதிகரித்துள்ளது. 2. ஆணுறைகளை தாங்களாகவே பொருத்திக் கொள்ள முடியும். 3. ஆணுறைகள் பயன்படுத்துவதற்கு தனிமைத்தன்மையை கொடுக்கின்றன. 4. ஆணுறைகள் உடலுறவுக்கு பிறகு பயன்படுத்தப்படுகின்றன. சரியான 4. ஆணுறைகள் உடலுறவுக்கு பிறகு பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்றது தவறான கூற்று. கேள்வி எண் 11. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். இந்தியாவில் கருத்தடை முறைகளில் ஐயுடி மிகவும் குறைவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறைகளில் ஒன்றாகும். 2. ஐயுடி பயன்படுத்த எளிதானது. 3. ஐயுடி அதிகபட்ச பக்க விளைவுகளை கொண்டுள்ளது.
4 ஐயுடி அறிவியல் நடைமுறைகளை அடிப்படையாக கொண்டது அல்ல. சரியான பதில் 2 ஐயுடி பயன்படுத்த எளிதானது அப்படின்றது சரியான கூற்று. கேள்வி எண் 12 பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? ஏ புரோஜெஸ்ட்ரோஜன் ஈஸ்ட்ரோஜன் கலவைகளை உடலுறவுக்கு 72 மணி நேரத்திற்குள் பயன்படுத்தலாம். பி ஐயுடிக்களை அவசரகால கருத்தடை மருந்தாக பயன்படுத்தலாம். சி பாலியல் வன்கொடுமை காரணமாக ஏற்படும் தேவையற்ற கர்ப்பத்தை தவிர்க்க ஐயுடிக்களை பயன்படுத்தலாம். டி தற்செயலான பாதுகாப்பற்ற உடலுறவு காரணமாக ஏற்படும் தேவையற்ற கர்ப்பத்தை தவிர்க்க ஐயுடிக்களை பயன்படுத்தலாம். சரியான விருப்பம் 1 ஏ பி சி, 2 சி டி, 3 பி டி, 4 ஏ பி சி டி. சரியான பதில் 4 ஏ பி சி டி. 4மே சரியான கூற்று தான். கேள்வி எண் 13 கருத்தடை குறித்து சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். 1 கருத்தடை என்பது நிரந்தரமற்ற கருத்தடை முறை. அதன் மீள்தன்மைக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். கருத்தடை அறுவை சிகிச்சையின் போது பெண்களின் அண்டநாளம் வெட்டப்பட்டு கட்டப்படுகின்றன. 4 இது மிகவும் வெற்றிகரமானதாக இருந்தாலும் பெரும்பாலான தம்பதியினர் அதை கடைசியாக ஒதுக்குவதில்லை. சரியான பதில் 3 கருத்தடை அறுவை சிகிச்சையின் போது பெண்களின் அண்டநாளம் வெட்டப்பட்டு கட்டப்படுகின்றன அப்படின்றது கருத்தடை குறித்த சரியான கூற்றாகும். கேள்வி எண் 14 சரியான கூற்றுகள். எம்டிபிக்கள் சில சமயங்களில் மிகவும் உதவியாக இருக்கும் மற்றும் பலரின் உயிரை காப்பாற்ற முடியும். கர்ப்பத்தை தொடர்வது தாய் அல்லது கரு அல்லது இருவருக்கும் தீங்கு விளைவிக்கும் அல்லது உயிருக்கு ஆபத்தானதாக இருக்கும் சில சந்தர்ப்பங்களில் எம்டிபிக்கள் அவசியம். மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி அப்படின்றது. சி இந்திய அரசு 1971 எம்டிபியை சட்டப்பூர்வமாக்கியது. டி கர்ப்பத்தின் 30வது வாரங்கள் வரை மருத்துவ கருக்கலைப்பு அனுமதிக்கப்படுகிறது. சரியான விருப்பம் 1 ஏ பி சி, 2 சி டி, 3 பி டி, 4 ஏ சி டி. சரியான பதில் 1 ஏ பி சி. 3 சரியானது, டி தவறானது. கேள்வி எண் 15 எத்தனை கூற்றுகள் சரியானவை? ஏ பனிக்கூட தொலைப்பு தவறாக பயன்படுத்தப்படுகிறது. பி பிறக்காத குழந்தையின் பாலினத்தை தீர்மானிக்க பனிக்கூட தொலைப்பு பயன்படுத்தப்பட முடியாது. கரு பெண் என்று கண்டறியப்பட்டால் அடிக்கடி அது சட்டப்பூர்வமான எம்டிபியாக தொடர்கிறது. பனிக்கூட தொலைப்பின் போது கருப்பையிலிருந்து ஆம்னியோட்டிக் திரவம் பெறப்படுகிறது. சரியான விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். 1 1, 2 2, 3 3, 4 4. சரியான பதில் 2. 2 கூற்றுகள் சரியானவை. பனிக்கூட தொலைப்பு பற்றி 2 கூற்றுகள் சரியானவை.